மக்களே இன்னைக்கு நம்ம எஸ்எஸ் ஹிஸ்ட்ரி அகாடமியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோட லாஸ்ட் ரிவிஷன் தான். ஓகேங்களா, இந்த டாபிக் வந்து எங்கள் அகாடமி ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு எங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல்ஸ் மற்றும் வைஸ்ராய்கள். ஓகேங்களா, ஸோ வாரன் ஹேஸ்டிங்கோடைய காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1773 1785 வரைக்கும் இருக்கார். இவர் தான் வங்காளத்துடைய முதல் கவர்னர் ஜெனரல். அது மட்டும் இல்லாமல் இவர் காலத்தில் தான் ஒழுங்குமுறை சட்டம், அதாவது ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 வந்தது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பெங்கால் ரெண்ட் ஆக்டும் இவருடைய பீரியடில் தான் வந்தது. ஆசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்துட்டு நிறுவிப்பார். ஓகேங்களா, இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் ஆசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் நிறுவனம். மூணாவது பாயிண்ட் பாருங்க, முதல் ஆங்கிலோ மராத்திய போரிலும் இரண்டாம் ஆங்கிலோ மைசூர் போரிலும் சண்டைட்டார். சரி ஓகே, இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு 7-8 பேர் பார்ப்போம். ஸோ கன்ஃபியூஸ்டாக இருக்கும் யார் யார் என்னென்ன போருன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். வங்காளத்துடைய முதல் கவர்னர் ஜெனரல் இவர் தான். ரெகுலேட்டிங் ஆக்ட் இவர் டைமில் தான் போட்டாங்க. பெங்கால் ரெண்ட் இவர் டைமில் தான் போட்டாங்க. ஓகே, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அசோசியேட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால், ஏன்னா பெங்கால் ரெண்ட் பார்த்துட்டோம், அப்போ பெங்காலோடைய கவர்னர் ஜெனரல். ஸோ பெங்கால் சொசைட்டி நிறுவனரும் இவர் தான் ஞாபகம் இருக்கும். ஸோ முதல் மராத்திய வாரும் இரண்டாம் மைசூர் வாரும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராத்தா மைசூர் ரெண்டுமே என்னது எம்எம்மா. ஸோ மராத்தா அப்படின்னா சிவாஜி வருவார், மைசூர் அப்படின்னா திப்பு சுல்தான் வருவார். ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வார் நடக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோம். என்னது வார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங் ஞாபகம் வந்துச்சா. ஸோ ஒரு ஹெசிடேட், ஆஸ்க்கு வந்து ஹெசிடேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஹெசிடேட் இல்லாமல் மராத்தர்களும் திப்பு சுல்தான், சிவாஜியும் திப்பு சுல்தானும் சண்டை போட்டுக்கிறார். எம்எம். ஓகேங்களா, வாரன் ஹேஸ்டிங் எம்எம். முதல் மைசூர் வார், இரண்டாவது ஆங்கிலோ, ஓகே முதல் மராத்திய வார், இரண்டாவது ஆங்கிலோ மைசூர் வார். ஓகேங்களா, ஆங்கில மைசூர்வான்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முதல் ஆங்கிலேய மராத்திய ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா செகண்ட் வேர்ம் போட்டுறாதீங்க. அப்போ முதல் ஆங்கிலோ மராத்திய வார், இரண்டாவது ஆங்கிலோ மைசூர் வார். ஓகேங்களா, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் லார்ட் கார்ன்வாலிஸ் பாருங்கள், இவருடைய காலகட்டம் அப்படின்னு சொல்லும் போது 1786 1793 வரைக்கும் இவருடைய காலகட்டம். எனது ஃபஸ்ட்டு நீங்கள் இது பாருங்கள், 1773 1785 வரைக்கும் வாரன் ஹேஸ்டிங்கு. அதுக்கு அடுத்த வருடம் கார்ன்வாலிஸ் வரார். வாருக்கு அப்புறம் என்னது வால். ஓகே, வாருக்கு அப்புறம் வால் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாருக்கு அப்புறம் ஒரு ஒரு வால் போட்டு முடிச்சிடறாங்க. 1786 1793 வரைக்கும் லார்ட் கார்ன்வாலிஸ் அவர்கள் வருவார். இவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காளத்தில் வந்து நிரந்தர நிலவரி திட்டமாக போட்டிருப்பார், அதாவது பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா இதுக்கு மறுபெயரும் கேட்டிருக்காங்க கேள்விகள் தேர்வுகளில், ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் மராத்திய வாரம் இரண்டாவது மைசூர் வாரம் வாரன் ஹேஸ்டிங் பீரியட் நடக்குதுன்னா, அப்போ அதுக்கப்புறம் 1786 அப்போ அந்த பீரியட் நடக்கும் மூன்றாவது ஆங்கிலோ மைசூர் வார். ஓகேங்களா, என்னது மூன்றாவது ஆங்கிலோ மைசூர் வார். இது எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், எம்எம் பார்த்தோமா, மராத்தா மைசூர் சிவாஜி திப்பு சுல்தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். ஓகேங்களா, சிவாஜி திப்பு சுல்தான் வார் நடக்குது, ஒரு ஹெசிடேட்டே இல்லைன்னு பார்த்தோம். அப்போ 2 மைசூர், இப்போ 3வது மைசூர். அப்போ எப்படின்னு வச்சுன்னா 3 வால் இருக்குது மைசூரில். ஓகே, அந்த 3 வால் தாண்டி தான் சிவாஜி உள்ளே போனோம். 3 வால். ஓகே, கார்ன்வாலிஸ் 3 வால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்டும் மூன்றாவது ஆங்கிலோ மைசூர் போரும் வந்துட்டு இதில் நடக்குது. திப்பு சுல்தான் அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார். இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, திப்பு சுல்தான் அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட இயர் கேட்கலாம், இல்லை வந்து யாரால் தோற்கடிக்கப்பட்டார்னு கேட்கலாம், எந்த போரில் வந்து தோற்கடிக்கப்பட்டார்னு கேட்கலாம். மூன்றாவது பாருங்கள், லார்ட் வெல்லஸ்லி அவர்கள். ஓகேங்களா, ஸோ வந்து 93 வரைக்கும் இவர் முடிஞ்சிருவார். அதுக்கப்புறம் யார் வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷம் கேப்பில் லார்ட் வெல்லஸ்லி அவர்கள் வருவார். வெல்லஸ்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். முக்கிய பங்களிப்பு இவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்சிடரி அலையன்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது தமிழில் துணைப்படை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய டைமில் என்ன நடந்துச்சுன்னா, 4வது ஆங்கிலோ மைசூர் வார் நடக்கும். திப்பு சுல்தான் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார், முன்னாடி படித்தோம், அவரால் வந்து தோற்கடிக்கப்பட்டார். 2வது ஆங்கிலோ மராத்திய வாரம் இவருடைய டைமில் நடக்கும். அப்போ முதல் மராத்திய வாரம் எங்கே பார்த்தோம், வாரன் ஹேஸ்டிங்கில் பார்த்தோம். 2வது மராத்திய வாரம் எங்கே பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வெல்லஸ்லி. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. எம்எம் அப்படின்னா வந்து வாரன் ஹேஸ்டிங் வருவார். முதல் மராத்திய வார், 2ஆம் மைசூர் வார் நடக்கும். திப்பு சுல்தானுக்கும் சிவாஜிக்கும் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3வது ஆங்கிலோ மைசூர் வார், ஏன்னா 2 மைசூர் பார்த்துரும், 3 வால் தாண்டி தான் சிவாஜி வரணும்னு சொல்லி திப்பு சுல்தான் அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா, இன்னொரு கேள்வி, திப்பு சுல்தான் எந்த வாரில் இறந்தாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா, ஸோ திப்பு சுல்தான் அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம். அப்போ 3 ஆங்கிலோ மைசூர் முடிஞ்சிச்சா. அப்போ அடுத்து வர்றது யார் பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லி. அப்போ சப்சிடரி சிஸ்டம் போகிறாங்க. பெர்மனன்ட் முடிஞ்சு ஜமீன்தாரி சிஸ்டம் கார்ன்வாலிஸால். அதுக்கப்புறம் சப்சிடரி அலைன்ஸ், அதாவது துணைப்படை திட்டம் வந்து போடுறாங்க. ஸோ இப்போ துணைப்படை திட்டம் போட்டதுக்கப்புறம் 2வது ஆங்கிலோ மராத்திய வார் நடக்குது. ஓகேங்களா, நான் வச்சுக்கோங்க.
4வது ஆங்கிலோ மைசூர் வார் மற்றும் 2வது ஆங்கிலோ மராத்திய வார் இரண்டுமே நடத்துகிறாங்க. ஸோ 3வது ஆங்கிலோ மைசூர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 வாள்னு சொன்னேன். இப்போ 4க்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னால் வந்து வெல்னா கிணறுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்து 4 கிணறு 3 அதாவது 3 சுவரை தாண்டி 4 கிணறை தாண்டி வரணும். அப்போ வெல் அப்படி கனெக்ட் ஆயிடுச்சிங்களா, வெல்லஸ்லி. அப்போ என்னது 4வது ஆங்கிலோ மைசூர் வார். சரி ஓகே, இந்த 2வது ஆங்கிலோ மராத்திய வார் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா, மராத்தியர்கள் அப்படின்னு நான் என்ன சொன்னேன், சிவாஜி எப்போவுமே வந்துட்டு 2 வாள் வச்சு தான் சண்டை போடுவார். ஓகேங்களா, அது எத்தனை கிணறுகள் இருந்தாலும் 2 வாள் வச்சு தான் சண்டை போடுவார். ஓகே, இல்லை வெல் வாள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதோட வந்து உங்களுக்கு அந்த மைசூர் வார் மராத்திய வார்லாம் முடியும். அதுக்கடுத்த பர்சன் லார்ட் ஹேஸ்டிங் அவர்கள் 1813லேருந்து 1823 வரைக்கும் வருவார். ஓகேங்களா, ஸோ வெல்லஸ்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ன்வாலிஸ்க்கு அப்புறம் 5 வருஷம் கேப்பில் வருவார். 1798லேருந்து 1805 வரைக்கும் வருவார். சரி ஓகே, இந்த லார்ட் ஹேஸ்டிங்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, கூர்க்கா போர் அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா. அந்த போர் வந்துட்டு இவருடைய ஆட்சி காலத்தில் நடக்கும். அந்த போர் யாருக்கு நடக்கணுமா, ஆங்கிலேயர்களுக்கும் நேபாளியர்களுக்கும் நடக்கும். இந்த போர் முடிவுக்கு வந்தது இவருடைய டைமில். 3வது ஆங்கிலோ மராத்திய போர் பம்பாயில் நடைபெற்றது. ரைத்வாரி முறையை நிறுவினார். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், அப்போ 3வது 2 மராத்திய வார் பார்த்துட்டோம். ஏன்னா வந்து 2 வாள் வச்சுன்னு சொன்னோம். ஓகே, வெல் ஓகே நான் வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் 3வது மராத்திய வார். அப்போ 3 சிவாஜி கூட கனெக்ட் பண்ணோமா. இப்போ எங்கே நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்கள், ஸ்டிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, லார்ட் ஸ்டிங்ஸ். ஏன்னா வந்து முன்னாடி நம்ம வாரன் ஹேஸ்டிங்ஸ்னு பார்த்தோம், இந்த இடத்துல வந்து லார்ட் ஸ்டிங்னு வச்சுக்கோங்க. ஓகே, லார்ட் ஆஃப் த ரிங் மூவி இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கோங்க, லார்ட் ஆஃப் த ஸ்டிங்ஸ் அப்படின்னு வச்சோம். அப்போ அந்த மாதிரி வந்து அந்த மூவியில் வருமா சிவாஜி வந்துட்டு எத்தனை இப்போ என்ன சொன்னோம், 2 வாள் அப்படின்னு சொன்னோமா, 2 வாள் வச்சு சண்டை போடுவார். யாரோட டைமில், வெல்லஸ்லி டைமில். இதில் சிவாஜிக்கு 3 வார்த்தை, எத்தனை ஸ்ட்ரிங் இருந்தாலும் வந்துட்டு 3ஆக வந்துட்டு அறுத்து தள்ளிடுவார். ஓகேங்களா, ஸோ ரயத்வாரி சிஸ்டத்தை உருவாக்கணும் லார்ட் ஹேஸ்டிங். கார்ன்வாலிஸ் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், வெல்லஸ்லி அவர்கள் சப்சிடரி. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜமீன்தாரி சிஸ்டம். ரயத்வாரி இன்ட்ரடியூஸ் பண்ண லார்ட் ஹேஸ்டிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், லார்ட் வில்லியம் பென்டிங் ரொம்ப முக்கியமானவர். 28லேருந்து 35 வரைக்கும் இருக்கார். இவர் தான் இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜென்ரல். ஓகேங்களா, என்னது இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜென்ரல். அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே வந்து கவர்னர் ஜென்ரல் அப்படின்வாங்க, இவங்கள கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பென்டிக் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1833லேருந்து 35 வரைக்கும் பதவி வகிக்கிறாரு. இவர் வந்து இந்த டைமில் வங்காளத்துடைய கவர்னர் ஜென்ரலாக இருக்கார். இவர் பண்ண முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதியை வந்து ஒழிக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து தக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஒடுக்குறாரு. ஆங்கில கல்விகள் வந்து அறிமுகப்படுத்துறாரு. எந்த பட்டை சட்டத்தின் கீழ் அப்படின்னு பார்க்கலாம், 1833. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மெக்கலே அப்படின்ற ஒரு குழுக்கள்லாம் வருவாங்க. அந்த குழு வந்து எப்படி எந்த டைமில் வந்தாங்கன்னா வில்லியம் பென்டிக் டைமில் தான் வரும். ஓகேங்களா, வாரன் டல்லௌசி, லார்ட் டல்லௌசி அவர்கள். லார்ட் டல்லௌசி ரொம்ப முக்கியமானவருங்க. 46லேருந்து 56 வருவாங்க. இதுக்கப்புறம் லார்ட் கேனிங் அவர்கள் வருவாங்க. ஓகேங்களா, ஸோ பாருங்கள், முக்கிய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டரைன் ஆஃப் லேப்ஸ். இந்த ஜான்சி, சாம்பல்புர, அவுது இது எல்லாத்தையும் இணைப்பார் பார்த்தீங்களா, அதான் டாக்டரைன் ஆஃப் லேப்ஸ். இழப்பு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க, வாரிசு இழப்பு கொள்கைன்னு சொல்லிட்டு. இது மட்டும் பண்ணுறாருன்னு கேட்டால் சில நல்லதும் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வே, தந்தி மற்றும் அஞ்சல் துறை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. தென் பஞ்சாப்பை கைப்படுத்துகிறார். ஓகேங்களா, பஞ்சாப் ஆனெக்ஸ்டு பை லார்ட் டல்ஹவுசி. ஓகேங்களா, சரி இது மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது ஆங்கிலோ சீக்கிய போர் இவருடைய காலத்தில் நடக்குது. யாருடைய காலத்தில்? 2வது ஆங்கிலோ சீக்கிய போர் நடக்குது லார்ட் டல்ஹவுசியோட காலத்தில். ஓகேங்களா, சிக்காக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, டல்லாக இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ சிக்கான 2 கால் 2 கையுமே கொஞ்சம் டல்லாயிரும். ஸோ 2வது சீக்கிய டல் ஹவுசி அப்படின்னு. ஓகேங்களா, சிக்கார்னா ஹவுஸில் தான் இருப்போம். நெக்ஸ்ட் லாஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கேனிங் அவர்கள். 1857 வரைக்கும் இவர் வந்துட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருப்பார். குவீன் ஆஃப் த ப்ரொக்ளமேஷன் நடந்ததுக்கப்புறம் அலகாபாத்தில் இவர் வாசிப்பார். அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் வைஸ்ராயாக லார்ட் கேனிங் அவர்கள் மாறுவார். ஓகேங்களா, ஸோ இவருடைய டைமில் என்ன நடந்துச்சுன்னா 1857 பெருங்கழகம், சிப்பாய் கழகம், கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் இவர் தான் வந்து வைஸ்ராய் கவர்னர் ஜெனரலாக இருக்கார். 58களில் இதான் நான் சொன்ன மாதிரி குவீன் ஆஃப் ப்ரொக்ளமேஷன் அல்லது வந்து கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடக்குவார். இந்தியாவின் முதல் வைஸ்ராய் இவர் தான். ஓகேங்களா, ஸோ என்ன பார்த்தோம், லார்ட் கேனிங் அவர்கள் இயர் பார்த்தீங்கன்னா 58லேருந்து 62 வரைக்கும் இந்திய வைஸ்ராய். டல்ஹவுசி 48லேருந்து 56. டாக்டரைன் ஆஃப் லேப்ஸ் பஞ்சாப் ஆனெக்ஸ் பண்ணுறாரு. ரயில்வே, தந்தி, போஸ்டல் 2வது ஆங்கிலோ சீக்கிய வார் நடக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வில்லியம் பென்டிக் அவர்கள் வந்து 33லேருந்து 35 வரைக்கும். ஓகேங்களா, இந்த டைமில் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு கவர்னர் ஜெனரலாக இருக்கார். அதுக்கு முன்னாடி 28லேருந்து 35 இவருடைய ஆட்சி காலம்.
நெக்ஸ்ட் வந்து சதி ஒழிக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து தக்கு ஒழிக்கினார். இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. தக்குகளை ஒழிக்கினாரு. நெக்ஸ்ட் வந்து ஆங்கில எஜுகேஷன்ஸ் கொண்டு வராரு. சார்ட்டர் ஆக்ட் வந்து 1833 டைமில் வரும். லார்ட் ஹாஸ்டிங் அவர்கள் ரைத்துவாரி சிஸ்டம் கொண்டு வருவார். 3வது ஆங்கிலோ மராத்தா வார். இதுக்கு என்ன ஷார்ட்கட் சொன்னால் ஸ்டிங்கு 3 ஸ்டிங்காக வந்து சிவாஜி அவர்கள் உடச்சி தள்ளுவார் அப்படின்னு சொன்னோம். ஆங்கிலோ நேபாள் வார் கூர்க்க போரும் இவருடைய பீரியடில் தான் நடக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வெல்லஸ்லி அவர்கள் 1798 1805 வரைக்கும் வெல்லஸ்லி சப்சிடரி அலையன்ஸை கொண்டு வருவார். 4வது மைசூர் போர் வந்து திப்பு சுல்தான் தோற்கடிக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லார்ட் வெல்லஸ்லி பார்த்த வரைக்கும் என்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்சிடரி அலையன்ஸ். 4வது ஆங்கிலோ மைசூர் போர் என்னது 4வது 4 வால் அதாவது 4 வால்னு படித்தோம். ஓகே, 3 வால் 4 வெள்ளு கிணறுகள் 4 கிணறுகள் 3 சிவர்கள்னு படித்தோம். அப்போ 4வது ஆங்கிலோ மைசூர் வார். 2வது ஆங்கிலோ மராத்திய வார். இந்த இடத்துல வந்துட்டு 2 இது ஸ்வாடன் படித்தோமா. லார்ட் கார்ன்வாலிஸ் பொறுத்த வரைக்கும் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க, அல்லது ஜமீன்தாரி சிஸ்டம் சொல்லுவாங்க. இவர் வந்து அறிமுகப்படுத்தினது வந்து இந்த சிஸ்டம். 3வது ஆங்கிலோ மைசூர் வார் வந்து இவருடைய காலத்தில் நடக்குது. திப்பு சுல்தானை வந்து தோற்கடித்தார். ஓகேங்களா. ஸோ 3வதுக்கு வந்து என்ன சொன்னால் 3 வால்னு சொன்ன சிவாஜியோடது. 4 கிணறு அப்படின்னு வந்துச்சுன்னா வெல்லஸ்லி. 3 வால் அப்படின்னு வந்துச்சுன்னா வந்து லார்ட் கார்ன்வாலிஸ். ஓகேங்களா. 2வது ஆங்கிலோ மராத்திய போர் வந்து ரொம்ப டைம் எடுத்து தான் லார்ட் வெல்லஸ்லி பீரியட் நடக்கும். இப்போ வாரனுக்கு அப்புறம் வெல்லஸ்லியில் நடக்கும். அதுக்கு முன்னாடி வாரன் ஹேஸ்டிங்கோட பீரியட் பாருங்கள் 1 2 3. ஓகேங்களா. ஒருத்தர் கேப் விட்டு தான் 2வது ஆங்கிலோ மைசூர் வாரம் நடத்துவாங்க. சரி, ஓகே. வெல்லஸ்லியோட டைமில் வந்து கார்ன்வாலிஸ் படிச்சிட்டோம். இப்போ வாரன் ஹேஸ்டிங்கோட டைமில் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் வருது. அதுக்கப்புறம் ஆசெட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நிறுவுறாரு. ஆங்கிலோ மராத்திய போர் வந்து முதல் ஆங்கிலோ மராத்திய போர் நடக்குது. 2வது மைசூர் போர் இவருடைய காலத்தில் நடக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். உங்களை பற்றி இன்னுமே நிறைய இருக்கும். பட் ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லிக்கு ஒரு 10 minutes வீடியோ மட்டும் போடலாம் ரிவிஷனுக்கு. ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.